திரு ஜோசப் விஜய் சொல் வீரரா செயல் வீரரா? சவடால் பேச்சுக்களை போன்ற ஒரு பேச்சை அவர் தலித்தா இருந்து அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததுல இப்ப தலித்துகளுக்கு என்ன லாபம் அப்படின்னு இயக்குனர் ப ரஞ்சித் கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்ற ராஜ்மோகன் என்ன சொல்றாரு, இல்ல இதுக்கு நாங்க பதில் சொல்லிட்டு இருக்க விரும்பல. பெண்களை இழிவா பேசுறத வந்துட்டு ஹீரோயிசமா எடுத்துக்க இல்ல, முடியாது. பொதுவாக நம்ம பேச வர்றது என்னன்னா, விஜய் ஜெயிச்சதுக்கு காரணம் விஜய் இல்ல, திமுக தான் விஜய் ஜெயிச்சதுக்கு காரணம். நாங்க தான் தலித்துகளுக்கு ஜட்டி மாட்டி விட்டோம், நாங்க தான் பிச்சை போட்டோம். திமுக எப்பவுமே திமுக தலைமைகளை கீழே இருக்கிறவங்க நல்ல கைகளா இருக்கிறவங்க வேற ஒரு மாய உலகத்துல ஸ்டாலினையும் உதயநிதியும் வச்சிருக்காங்களான்னு தெரியல. தாவேக்கவனரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாவடக்கம் மறுபடியும் இவங்களை நோக்கி திரும்பாத அளவுக்கு கண்ணியமாக பொறுப்போடு நடந்துக்க வேண்டியது. மெய்வர மாற்றம் வரும். இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல திரைப்பட எழுத்தாளர், பாடலாசிரியர், திரைக்கதை வசனம் திரு முருகன் மந்திரம் அவர்கள். வணக்கம் சார். உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் சொல் வீரரா செயல் வீரரா? இல்ல, அவர் ஓரளவுக்கு அவர் செயல் வீரரா தான் அவரை காட்டிட்டு இருக்காரு. சொன்னதுங்கிறது அவர் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி உள்ள கட்சிகள் மாதிரி ஏகப்பட்ட நிறைய அவர் ப்ராமிசஸ் கொடுத்துட்டு அதுல இருந்து பின்வாங்குற மாதிரி தெரியல. அவர் திடீர்னு கிடைச்சதுல இருந்து அவர் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஆனாலுமே அவர் அந்த மற்ற கட்சிகள் மாதிரி மேடைகள்ல அந்த மற்ற கட்சியினரை தொடர்ந்து ஒரு மாதிரியான சவால் பேச்சு பேசுறதெல்லாம் விட்டுட்டு, மக்கள் தலைவன், தமிழ்நாட்டோட முதலமைச்சர், 10 கோடி மக்கள் அல்லது 9 கோடி மக்களுடைய ஒரு தலைவனாக ரொம்ப மென்மையாக ரொம்ப நிதானமாக அவர் பேசணும். இதுவரை மற்ற கட்சிக்காரர்கள் தொடர்ந்துகிற அந்த சவடால் பேச்சுக்களை போன்ற ஒரு பேச்சை அவர் பேச விரும்பாம அவர் வேற ஒரு அதை தான் பேசணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். அதனால இப்போ வரைக்குமே விஜய் செய்வார், செஞ்சிட்டு இருக்கார், செய்வார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை அவர் நிறைவேற்றுவாராங்க. தாவேக்காவுடைய ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு 80 நாள் கடந்து வந்துட்டாங்க. நீங்க பார்த்த வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னும் என்ன பண்ணணும்? இது வரைக்கும் பண்ணது வரைக்கும் ஓகேவா, இல்ல திமுக விட்டுட்டு போனதான் இவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு பாக்குறீங்களா, இல்ல புதுசா செய்யறாங்க இன்னும் நிறைய செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்ல, தாவேக்கா பொறுத்தவரை அதை வரவேற்க தகுந்த நிறைய மாற்றங்கள் பார்க்க முடியுது. அதாவது முதல்ல ஒரு புது டீம் உள்ள வந்திருக்காங்க. இதுவரை அரசியல் தெரியாதவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள் என்ன பண்றாங்க, உள்ள அமைச்சர்களாக நிறைய பேர் வந்திருக்கிறத பார்க்க முடியுது. அதுவே என்ன பொறுத்தவரை ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அதாவது தாத்தாக்கள்லாம் அமைச்சர்கள், அப்புறம் தாத்தாக்கு அப்புறம் அவங்களுடைய மகன்கள்லாம் அமைச்சர்கள், அப்புறம் அவங்களுடைய பேரன்கள்லாம் அமைச்சருங்கிறது ஒரு 10 பேர் அவங்க குடும்பங்கள்ல இருந்தே திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கிறத தாண்டி இதுவரை அரசியல்னா என்னன்னு தெரியும், அமைச்சர்னா என்னன்னு, அமைச்சருக்கான புரோட்டோகால் என்ன, அமைச்சருக்கான என்னென்ன விஷயங்கள்ல ஒரு அமைச்சர் பேச வேண்டியதுலாம் தெரியாம புதுசா கத்துக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வந்திருக்கிறத நம்ம அதுக்கு தாவேக்கா காரணமா அமைச்சிருக்கனால தாவேக்கா நம்ம ரொம்பவே வெல்கம் பண்றோம். ஏன்னா மாறணும், சுழற்சி வேணும், ஒரே ஆட்கள் கையிலே அதிகாரம் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறனால அந்த தலித் அமைச்சர்கள் விஷயமாக இருக்கட்டும். அப்போ என்னன்னா, இப்போ கூட ராஜ்மோகன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரொம்ப அழகா இயக்குனர் ரஞ்சித் இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் அவர்கள் சொல்லும்போது, இத்தனை ராஜ்மோகன் தலித் அப்படிங்கிறது அவர் தனி தொகுதி எக்மூர் தொகுதியில் நிற்கும் போதுதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவர் இப்போ தலித்தா இருந்து அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததுல இப்போ தலித்துகளுக்கு என்ன லாபம் அப்படின்னு இயக்குனர் ப ரஞ்சித் கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்ற ராஜ்மோகன் என்ன சொல்றாரு, இல்ல இதுக்கு நாங்க பதில் சொல்லிட்டு இருக்க விரும்பல. அந்த தோழரையும் திருப்திப்படுத்தும் வகையில் நாங்கள் செயல்பட முயற்சிக்கிறோம் அப்படின்னு ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான விஷயம். சோ ராஜ்மோகனை நிச்சயமாக ஒரு மெச்சூரிட்டி காமிக்குது. நிச்சயமா மாற்றத்தையும் காட்டுது. மெச்சூரிட்டி, அந்த பேச்சோட அந்த தன்மை பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு. அதனால அதை வரவேற்க இந்த மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் இப்போ ஆல்ரெடி வச்சிருக்கிற செட்டப்பை திடீர்னு மாற்ற முடியாது. அந்த செட்டப்புக்குள்ள இருக்கிற குடைச்சல் எல்லாத்தையும் விட்டுட்டு டமால்னு மாற்ற முடியாது. அதே காவல்துறை, அதே நிர்வாகம், அதே அரசு அதிகாரிகள், அதே மக்கள் எல்லாரும் நம்ம ஊழலுக்கு சப்போர்ட் பண்ணி ஊழலோட சேர்ந்துதான் நம்ம இருக்கோம் எல்லாரும். ஆமா, சோ பழக்கப்பட்டவங்களை திடீர்னு இப்போ நீங்க ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் நாங்க இவ்வளவு நாள் லஞ்சம் வாங்கினதை வச்சுதான் மேலதிகாரிகள் வரும்போது அவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்தோம், பிஸ்கட் வாங்கி கொடுத்தோம். இப்ப திடீர்னு லஞ்சம் வாங்கலன்னு சொன்னோன்னா எங்களுக்கு பிஸ்கட் வாங்குற காசு இல்ல, டீ வாங்குற காசு இல்லைன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. சோ இப்படி ஒரு போராட்டம் இதுக்கு முன்னாடி எந்த கட்சியும் நடக்கல. சரியா? இதுவே ஒரு பெரிய மாற்றம் தான். மணலா இருக்கட்டும், குவாரியா இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை பண்றோம். ஏதோ ஒண்ணு செய்ய ட்ரை பண்றாங்க, புதுசா செய்ய ட்ரை பண்றாங்க. அதாவது
நிறைய வந்து நல்லது பண்ணிட்டாங்களா தாண்டி புதுசா செய்ய ட்ரை பண்றதை நம்ம நிறைய வந்து பார்க்க முடியுது. இப்ப தவேக்கா மேலேயும் நிறைய வந்து இப்ப தவேக்கா வந்து இப்போ என்ன கேட்டா தவேக்கால இருந்து இப்போ திமுகல இருந்து அதிமுகல இருந்து வேற வேற கட்சிகள்ல இருந்து அப்படியே ஓடி ஓடி போய் ஏகப்பட்ட பேர் தவேக்கால சேர்றாங்க. அதுல நிறைய பேர் குற்ற பின்னணி கொண்டவர்களாக இருக்காங்க. கட்சி விட்டு கட்சி ஏற்கனவே இங்க இருந்து அங்க போய் அங்க இருந்து இங்க போய் சோ அப்படிப்பட்டவர்களை உள்ள சேர்க்கும் போது தவேக்கா கொஞ்சம் யோசிச்சேக்கணும். ஏன்னா அங்க குற்றம் செஞ்சவதான் இங்க வந்து இருக்கான். அதே இங்க தொடாதுங்கிறதுக்கு என்ன என்ன உத்தரவாதம் இருக்குன்னு ஒரு கேள்வி மக்கள் வச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குற்றப்பின்ன விஜய் மட்டும் வந்து கை சுத்தமானவராக லஞ்சம் வாங்காதவராக இருந்தால் மட்டும் போதாது. ஒட்டுமொத்த கட்சியினரும் சிறுமடி ஒருத்தர்லாம் வந்து ஏதோ கடன் கொடுத்த பிரச்சனையில கட்டக்கம்பு எடுத்துட்டு போயிட்டு ஒரு அமைச்சர் ஒருத்தர் அடிச்சதுக்கான வீடியோ எல்லாம் பரவுனதாக சொல்லி இன்னும் அப்படிலாம் நம்ம நிறைய பாக்குறோம். ஸோ ஒட்டுமொத்த கட்சியும் சுத்தமானதா வச்சிருக்கிறது படணும். ஆனா தவேக்க பொறுத்தவரை இப்போ இருக்கிற ஒரு 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 நல்ல ஒரு மாற்றாக வந்திருக்காங்க. ஒரு நல்ல விஷயங்கள் செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க செய்யணும். செய்யறதுக்கு வந்து மக்கள் சப்போர்ட் பண்ணணும், காவல்துறை சப்போர்ட் பண்ணணும், அரசு அதிகாரிகள் சப்போர்ட் பண்ணணும். எனக்கு ஏதோ இது ஒரு மாற்றத்திற்கான தொடக்கமாக பாக்குறேன். இன்னும் அவங்க நிறைய மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னுடைய வாழ்த்தை நான் சொல்லிக்கிறேன். காவல்துறை வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் எப்படி இருந்தாங்க, இப்ப இருக்க ஆட்சியில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு மக்களுடைய கண் பார்வை ரொம்ப பயங்கர கண்காணிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது காவல்துறை என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்? இல்ல காவல்துறைக்கு வந்து தன்னிச்சையாக செயல்படுவதற்கான எல்லா அதிகாரமும் இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் காவல்துறை வந்து ஆள்கிற அரசுகளோடு ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு நெருக்கமாக அவங்களுக்கு சாதகமான செயல்களை செய்வதாக தான் வந்து நிறைய பேர் பேசுறதை கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம வந்து அது நமக்கு எந்த அளவுக்கு நம்ம அதை அப்படின்னு சொல்ல வரல. அப்படின்னு பார்க்கும்போது காவல்துறை ஒரு பாரபட்சம் இல்லாமல் இப்படி நடவடிக்கை எடுக்கிறத தொடர்ந்து அது யாரா இருந்தாலும் அதுவும் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் மேல இப்படி வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறத மக்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஹீரோயிசமா தான் வந்து பார்ப்பாங்க. ஆமா என்னன்னா இப்போ இல்ல பொதுவாக நம்ம பேச வர்றது என்னன்னா ஒரு தவறு நடக்கும்போது அதை தட்டி கேட்கறது அல்லது அந்த தட்டி கேட்க யார் வந்தாலும் அதை வந்து மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, வெல்கம் தான் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில அதை தட்டி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய காவல்துறையே வரும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க, அதை கையை தட்டி வரவேற்க தான் செய்வாங்க. ஸோ காவல்துறை வந்து உதயநிதியின் மட்டும் இல்லாத எதிர்கட்சி ஆளுங்கட்சியோட கூட்டணி கட்சி, ஆளவே இல்லாத கட்சி, கூட்டணி இல்லாத கட்சிலாம் பார்க்காம சாமானியனும் ஒரு பெரிய வந்து ஆளும் யாராக இருந்தாலும் செல்வாக்குள்ள நபரும் யாரா இருந்தாலும் காவல்துறை இந்த மாதிரியான வந்து பெண்களை வந்து தொடர்பான வந்து குற்ற அல்லது ஆபாச பேச்சுக்களை ஈடுபடுறவங்களை வந்து பாரபட்சம் இல்லாமல் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறது காவல்துறை மேல நமக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா கடந்த ஆட்சியில வந்து மக்களுக்கு வந்துட்டு ஒரு சில மனக்கசப்பு இருந்தது. என்னன்னா ஃப்ரீ பஸ் கொடுத்துருந்தாங்க மகளிர் விடியல் பயணம் கொடுக்கும்போது, அதையும் வந்து திமுக காரங்க ட்ரோல் பண்ணி பேசினாங்க. அதுக்கப்புறம் அவர் 1000 ரூபாய் கொடுக்கும்போது ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு போங்கன்னு அங்க இருக்க முக்கியமான ஒரு அமைச்சரே வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசினாரு. அந்த ஒரு கோபத்திலேயே வந்துட்டு இருந்திருந்தாங்க, அதாவது பெண்கள் நான் சொல்றது. அப்படி இருக்கும்போது திருப்பி உதயநிதி ஸ்டாலின் அவங்க மேல ஒரு மதிப்பு இருந்துச்சு எல்லாருக்குமே. இப்படி பேசும்போது அவருடைய மதிப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் நினைக்கிறேன். இல்ல ஒட்டுமொத்தமாகவே திமுக மீதான மதிப்பு வந்து குறைந்தது தான். திமுக வந்து இப்போ நான் வந்து ரொம்ப என்னுடைய கருத்தாக நான் வந்து பண்ண நினைக்கிறது என்னன்னா, விஜய் வந்து ஜெயிச்சதுக்கு காரணம் விஜய் இல்லை. என்னோட புரிதலின்படி திமுக தான் விஜய் வந்து ஜெயிச்சது காரணம் அப்படிதான் நான் நம்புறேன். எப்படி சொல்றீங்க? இப்போ அதாவது திமுக தன்னுடைய வந்து முகத்தை வந்து மக்களுக்கு வந்து ஃபேவரானதா காட்டினதை விட திமுக ஸ்டாலினை விட்டுருங்க, உதயநிதி விட்டுருங்க, ஆனா அங்க இருக்கிற RS பாரதி மாதிரியான ஆட்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா தொடர்ந்து நேரு மாதிரியான ஆட்கள், துரைமுருகன் மாதிரியான ஆட்கள் தொடர்ந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு முகம் வச்சுக்கிட்டு பப்ளிக்ல வேற ஒன்னா நடந்துட்டு இருந்தாங்க. நாங்க தான் தலித்துகளுக்கு வந்து ஜட்டி மாட்டி விட்டோம்னாங்க, நாங்க தான் பிச்சை போட்டோம்னாங்க, இடஒதுக்கீடு நாங்க பிச்சை போட்டோம்னாங்க. அப்புறம் வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த பேருந்து பயணத்தை பத்தி பேசினாங்க, மகளிர் உரிமை இதெல்லாம் பேசும்போது இப்ப அவங்க பேசுனது கூட தவறாக தெரியல. ஆனா தலைமையில இருக்கக்கூடிய ஸ்டாலின் அதை கண்டிச்சு எங்கேயுமே பேசுனதை பார்க்கல. சோ மக்கள் அதை கவனிச்சுட்டு இருக்காங்க. சோ அப்படி கவனிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுது, மக்களுக்கு அவங்க மேல ஏதோ ஒரு வகையில ஒரு நம்பிக்கை குறைபாடு, அவநம்பிக்கை ஏற்படுது அப்படிங்கிறத நான் பாக்குறேன் வந்து. அப்ப இவங்க இப்படி பேசுவாங்க, அவர் கண்டுக்கவே மாட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப அதை வெல்கம் பண்றாரா, அவர் அதை ஆதரிக்கிறாரா? ஈவன் சிவாஜியை கூட எடுத்துப்போம், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கூட எடுத்துப்போம். இவர் இப்படி பேசுறதா அப்ப இவங்க ஆதரிக்கிறாங்களா? அப்ப இவங்களுடைய கொடுக்கலங்கும் போது என்ன பண்ணுது, ஒரு தலைவன் மீதான வந்து நம்பிக்கை வந்து குறைய ஆரம்பிக்குது. ஆக திமுக மீதான நம்பிக்கையினுடைய குறைபாடு தான் விஜய்க்கான செல்வாக்க அதிகரிச்சு. திமுக அதை கோட்டை விட்டாங்க. திமுகவுடைய தீவிர ஆதரவாளர்களும் இப்ப வர அதை உணர்றதுக்கு அவங்க தயாரா இல்லை.
இப்ப வர அவங்க ஒரு மாய நோயில இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கிறாங்க. இப்ப வர ஏதோ ஒண்ணு இங்க நடந்திருக்கு, அது வந்து நம்ம சைட்ல மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு இப்ப வர அந்த அவங்க வந்து உணர்றதுக்கான எந்த வாய்ப்பும் இருக்கிற மாதிரி தெரியல. திமுக வந்து எப்பவுமே திமுக தலைமைகளை கீழே இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து அடிப்பொடிகளாக இருக்கிறவங்க, அல்ல கைகளா இருக்கிறவங்க வேற ஒரு மாய உலகத்துல ஸ்டாலினையும் உதயநிதியும் வச்சிருக்காங்களான்னு தெரியல. அவங்க அந்த மாயையில இருந்து விடுபட்டு வர்றது திமுக நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. ஏன்னா சோஃபா மாடல் சோஃபா மாடல் சோஃபா மாடல்ங்கிற தவிர விட்டா வேற பேச்சே இல்லை அப்படின்னா ஆமா. என்ன பண்ண முடியும் வந்து? ஆக வந்து திமுக இந்த ஜென்சியை வந்து கூட்டத்தை கூட்டுறோம், நாங்க வந்து தவறு செஞ்சது என்ன என்ன எதனால் தோற்றோம்னு வந்து ஆய்வு நடத்திட்டு இருக்கோம். அதெல்லாம் விட்டுட்டு நீங்க உள்ளபடியே நீங்க கொஞ்சம் அலட்சியமாக இருந்து விட்டீங்க. ஒருத்தர் பேசினா கூட ஸ்டாலின் நேரடியாக அதை வந்து கண்டிச்சிருக்கணும், அல்லது ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கணும். பொது வழியில வேங்கை வயல் பிரச்சனையில இருந்தே இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. தலித் மக்களுடைய ஓட்டு மெஜாரிட்டியான ஓட்டு வந்து டிஎம்கேல இருந்து வேற இடத்துக்கு போயிட்டு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆக நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்ப நம்ம நம்ம கோர் தீம் என்னன்னா, உதயநிதி மேல மட்டுமே வந்து நம்பிக்கை குறையல, அவர் மேல உள்ள மரியாதை மட்டுமே குறையல, ஒட்டுமொத்த திமுகவுமே தன்னுடைய தொடர்ந்த வந்து செயல்பாடுகள்னால அது ஒரு டிஎம்கே மேல உள்ள மொத்த மரியாதையுமே இப்போ ஒரு 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 மாதிரியான இறங்கு முகத்துல தான் இருக்கு. அதை சரி பண்ணிக்கிறதுக்கான வேலையை அவங்க தான் செய்யணும். செய்வாங்களான்னு தெரியல. இந்த இறங்கு முகம் வந்துட்டு அடுத்து இப்ப இடைத்தேர்தல் வரப்போகுது, அதுலயும் இதே மாதிரி தொடரும்னு நினைக்கிறீங்களா? இடைத்தேர்தலை பொறுத்தவரை நம்ம காலகாலமா பாக்குறோம், இடைத்தேர்தல ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும்ங்கிறது வந்து. ஏன்னா அந்த மக்களோட மனநிலைங்கிறது அந்த ஆளுங்கட்சிக்கு ஃபேவரா தான் அந்த காலகட்டத்துல இருக்கும் அப்படிங்கறதுனால, அதை தாண்டி இன்னொன்னு, ஒரு ஆளுங்கட்சி வந்து தான் தோற்று போறதை விரும்பாது. அது அதனுடைய அத்தனை வந்து செல்வாக்கையும் போட்டு இது பண்றதுனால ஆளுங்கட்சி ஜெயிக்கும்ங்கிறத வந்து நம்ம காலங்காலமா பார்த்துருக்கோம். அதனால அது நம்ம இப்ப தீர்மானிக்க முடியாது அந்த தொகுதியில யார் வேட்பாளராக தேர்ந்து. ஏன்னா பொது வேட்பாளர், திருமாவளவன் வேட்பாளர், சீமான் வேட்பாளர், இப்படி ஏகப்பட்ட இதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க கடைசி நேரத்துல வந்து திமுகவுடைய சார்பாக வந்து சீமானை கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. ஏதோ ஒண்ணு நடந்துச்சுன்னா நமக்கு என்ன தெரியும். ஆனாலும் ஆளுங்கட்சி தான் வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிறது வந்து காலம் காலமாக இங்க வந்து எழுதப்பட்ட தீர்ப்பாக இருக்கு. சினிமா ஃபீல்ட்ல இருக்காங்க, நடிக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட படம் நடிச்சு மக்கள் கிட்ட வந்து நீங்க இடம் பிடிச்சிடுறாங்க, தனக்குன்னு ஒரு மாஸ் கிரியேட் பண்ணிடுறாங்க, பயங்கரமா இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் வந்துட்டு அரசியலுக்கு வந்துடுறாங்க. முன்னால் இருந்த கட்சி தலைவர்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன், அரசியலுக்கு வந்துடும். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தனுஷா இருக்கட்டும், விஷாலா இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய நடிகர்கள்லாம் வந்து நான் அரசியலுக்கு வர போறேன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு காரணம் விஜய் தான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லையா, அது விஜய்ன்னு நம்ம சொல்லவே முடியாது. அதுதான் நம்ம வந்து அதான் இங்க எப்போ தேர்தல் வரலாறு, தேர்தல் அரசியலுங்கிறது வெள்ளைக்காரருக்கு அப்புறமா எங்க சுதந்திர இந்தியாவில் வந்து தேர்தல் அரசியல் எப்போ ஆரம்பிக்குதோ அப்ப இருந்தே வந்து சினிமாக்காரங்களை வந்து தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை அல்லது சவுத் இந்தியா அரசியலை பொறுத்தவரை நீங்க அங்க என்டிஆர், இங்க எம்ஜிஆர்னு சொல்லிட்டு நிறைய பேரை நம்ம வந்து பாக்குறோம். அதனால என்ன, இந்த பொதுமக்கள் பொதுவாக வந்து சினிமாவில இருந்து ஒருத்தர் வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. கூத்தாடிகள் வந்து முதலமைச்சராக ஆசைப்படக்கூடாது, ஒரு சினிமாக்காரனுக்கு என்ன அறிவு இருக்கும் அப்படின்னு. நான் ஒரு சினிமாக்காரனை கேட்பேன், ஏன் இதுக்கு முன்னாடி ஆண்டுகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இருக்கிற ஆளை போர்னு துடிக்கிறவங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட அறிவு வந்து தலைவலியா வந்து பொங்கி வெளியே வளைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நாட்டு குடிமகனாக, இந்த இந்த நாட்டுல ஒரு வாழ்ற ஒருத்தனாக எல்லாருக்குமே வந்து நான் கூட சிஎமாக ஆசைப்படலாம். இதுல என்ன தவறு இருக்கு? நான் யாரா இருந்தேங்கிறது உனக்கு என்ன பிரச்சனை? நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும், நான் மக்களையாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படணும், நான் சார்ந்திருக்கும் கட்சி என்னை முதல்வராக அமைக்க வர்றதுவதற்கு என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், பெரும்பான்மை ஆதரவு தரணும். அவ்வளவுதானே நான் முதலமைச்சர் ஆக முடியுமே. இதுல என்ன நான் யாரா இருக்குங்கிறது இங்க ஒரு கேள்வியே இல்லையே. ஸோ அதனால யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம். சினிமாக்காரர்கள் வந்து அரசியலுக்கு வர்றதுங்கிறது வந்து நீங்க ஒன்று ரெண்டு கிடையாது. நம்ம வெற்றி பெற்றவர்களை மட்டும் பாக்குறோம், எம்ஜிஆரையும் விஜய் மட்டும் பாக்குறோம். சிவாஜி வந்திருக்காரு, டிஆர் வந்திருக்காரு, பாக்யராஜ் வந்திருக்காரு. ஸோ அதனால வந்து பல வருஷமா இருக்கக்கூடிய சரத்குமார், ராதிகா அவங்க கூட சரத்குமார் இன்னும் இருக்காரு, அவர் வந்து பேச்சு போயிருக்காரு. அதனால வந்து அந்த கதையெல்லாம் வேற இருக்கு. இரவோடு இரவாக கனவுள் தோணாருங்கிற கதையெல்லாம் இருக்கு. அதனால வந்து நமக்கு வெற்றி பெற்றவர்களை மட்டும் நமக்கு தெரியுது. அதனால இன்னைக்கு விஜய் கிட்ட இருந்து ஆரம்பிக்கல. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி வரும்போது சொல்லுவாங்க, இவங்களால இவர் கட்சி ஆரம்பிச்சாரு, இவங்களுக்கு பின்னாடி இருக்காங்க, இவங்களுக்கு பின்னாடி இருக்காங்க. அதே மாதிரி தனுஷ் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதும் இவங்க பின்னாடி இருக்காங்க, அவங்க பின்னாடி இருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் அவருக்கு ஒரு ஆசை வருது, அவருடைய செல்வாக்கு வந்து அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க, அவருக்கு ஒரு ஆசை வருது. அந்த ஆசையை வந்து அது பாசிட்டிவா போகுதா நெகட்டிவா போகுதா, அவருக்கு எந்த இடத்த கொடுக்க போகுதுங்கிறது வந்து காலத்தினுடைய கையில இருக்கு, மக்கள் கையில இருக்கு. நம்ம அவரை வராதன்னு சொல்ல முடியாது, வான்னு சொல்ல முடியாது. அது நமக்கு கிடையாது. அது வந்து எல்லாருக்குமான ஒரு இந்த நம்ம சினிமாவில இருந்தே பார்த்தா கூட திரு மணிவண்ணன் அவர்கள் எடுத்த படம் மாதிரி அமாவாசை வந்து அமாவாசை வந்து நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல் இந்த மாதிரி எம்ஏ எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி வந்து வரதுங்கிறத நம்ம இப்ப யாரை வந்து தடுக்க முடியும்?
இப்போ நிறைய பேருடைய கதைகளை நம்ம அப்படிதான் பார்க்க முடியும். அவங்க எங்க இருந்து ஆரம்பிச்சாங்க, எங்கேயோ இருந்தாங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தாங்க, அப்புறம் ஒரு பெரிய தலைவர் ஆயிட்டாங்க அப்படிங்கிற நிறைய நம்ம கதைகள்லாம் பார்க்கணும். அதனால நான் வெல்கம் தான் பண்றேன். மாணவர்களையும் பொதுமக்களையும் எப்படி வெல்கம் பண்றோமோ எல்லா துறை சார்ந்தவங்களும் அரசியலுக்கு வாங்க, அரசியல் அறிவு பெற்றுக்கோங்க. அரசியல்னா என்ன நடந்துட்டு இருக்கு, இப்போ இன்னைக்கு இப்போ பேசுறோம் இல்லையா, இப்போ வந்து ஒரு உதயநிதி அவர்களை கைது பண்ண போது இல்லை, இப்போ வந்து இது கைது கிடையாது, இது விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுகிறார், சாயங்காலத்துக்குள்ள விடுவிக்கப்பட்டுருவார், இந்த அளவுக்கு வந்து இந்த தெளிவு இருக்கும்னு சொல்ல வரீங்க. இருக்கும்போது வந்து எல்லாருக்கும் அரசியல் பத்திய ஒரு இப்போ புரோட்டோகால் பத்தி பேசுறோம் இல்லையா. ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றும் போது வந்து அமைச்சர் கொடுக்கல மெழுகுவர்த்திய மேயர், இப்போ மேயருக்கு ஒரு புரோட்டோகால், அமைச்சருக்கு ஒரு புரோட்டோகால், எம்எல்ஏக்கு ஒரு புரோட்டோகால், எம்பிக்கு ஒரு இந்த புரோட்டோகால் அப்படிங்கிற விஷயமே அப்படின்னு வந்து தெரியாம இருந்துச்சு. இப்போ வந்து பேசப்படுது இல்லை. அதனால அரசியல் அறிவு எல்லாரும் பெறட்டும், அரசியல் எல்லாருக்கும் வரட்டும். மக்களும் வந்து நல்ல அரசியல் இருக்கிறவங்க நல்லா இருக்கிறதுக்கு வந்து மக்களும் வந்து சரியா இருக்கட்டும். அது நல்ல விஷயம் தானே. இப்போ இன்னைக்கு கல்லூரிக்கு போறவங்க, பள்ளிக்கு போறவங்க எல்லாம் அரசியல் செய்திகளை கூர்மையா பாக்குறாங்க. விஜய் வருகைக்கு பின் அப்படின்னு அது ஒரு வெல்கம் பண்ண வேண்டிய விஷயம் தானே. தெரிஞ்சுக்கட்டும், எல்லாத்தையும் எல்லாம் தெரிஞ்சுக்கட்டும். அப்படித்தானே, அதுதானே ஒரு நல்ல சமூகம். அரசை பத்தியோ, அரசியலை பத்தியோ, அரசியல்வாதியை பத்தியோ, காவல்துறை பத்தியோ, நீதிமன்றத்தை பத்தியோ எல்லாத்த பத்தியும் எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிறதான ஒரு நல்ல சமூகமா இருக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சமூகம் வந்து வரட்டும். தனுஷ் அவர்களையும் நான் வரவேற்கிறேன். கண்டிப்பா சார். ரொம்ப அழகா நாங்க கேட்ட கேள்வி ரொம்ப பொறுமையா ரொம்ப தெளிவா சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அங்கங்க போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்துட்டு மருத்துவர்கள் போராட்டம் பண்றாங்க, ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க, விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க. அதுல கவனம் செலுத்தாம இப்ப உதயநிதி ஸ்டாலின் ஒரு பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு அதிரடியான நடவடிக்கை தேவையான சில பேர் விமர்சனம் வைக்கிறாங்களே. இல்ல, பொதுவா இப்போ இந்த உதயநிதியோட இந்த விசாரணைக்கு அழைக்கப்பட்டதை பொறுத்தவரை, அதாவது மக்கள் ஃபுல்லாவே அதை கைது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இதை பொறுத்தவரை இத எதிர்க்கிற கூட்டம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இதை வந்து தவறு அப்படின்னு சொல்றது வந்து திமுக ஆதரவாளர்களை தவிர பொதுமக்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் குறைவான குரல் தான் இருக்கு இது தவறு அப்படின்னு சொல்றது. ஏன்னு கேட்டா, இது ஒரு பெண்ணோடு சம்பந்தப்பட்டு இவ்வளவு துணிச்சலாக ஒரு நக்கலாக மேடையில வந்து ஒரு பெண்ணை வந்து பேசுறது, அது கொஞ்சம் ஆபாசமாக வந்து பேசுறது அப்படிங்கறது வந்து மக்கள் ரசிக்கல, அல்லது எந்த பக்கமும் சாராம இருக்கிறவர்கள் வந்து இதை ரசிக்கல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதனால ஒட்டுமொத்தமாக இந்த நடவடிக்கையை வரவேற்கிற பர்சன்டேஜ் தான் வந்து சதவீத மக்கள் தான் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி பார்க்க முடியுது. 1008 பிரச்சனைகள் இருந்தாலும் இப்ப விஜய் அரசு தான் சொல்லியிருக்காங்க, நாங்க பெண்களோட பாதுகாப்பு, பெண்கள் சம்பந்தப்பட்ட குற்றங்கள்ல நாங்க வந்து துரித நடவடிக்கை எடுப்போம். பிறகு சிங்கப்பெண் அதிரடிப்படையெல்லாம் வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் காவல்துறையும் சரி வந்து, அதாவது மற்ற குற்ற வழக்குகளை விட அல்லது மற்ற குற்ற சம்பவங்களை விட பாலியல் தொடர்பான, பெண்கள் தொடர்பான வந்து குற்றங்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் வந்து இதுவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதுக்காக வந்து சொல்றாங்க. மற்ற கட்சிகளை சார்ந்த பெண்களும் வந்துட்டு குரல் கொடுத்திருக்காங்க. இவர் பேசினது கண்டிக்கத்தக்க கூடிய ஒரு விஷயம்னு சொல்லிட்டு மற்ற பிஜேபியை சேர்ந்த, காங்கிரஸை சேர்ந்த எல்லாருமே வந்து குரல் கொடுத்திருக்காங்க. மற்ற கட்சிகளை சார்ந்த பெண்கள். இப்ப பிஜேபியும் காங்கிரஸையும் நம்ம இப்ப இதுல கணக்குல எடுத்துக்க முடியாது. பிஜேபியை நம்ம சுத்தமா எப்பவுமே எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு டிஎம்கே எப்போதுமே வந்து பல காலமாக வந்து எதிரியா இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதனால அப்போ பிஜேபி பொறுத்தவரை இந்த மாதிரி எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு தான் பார்த்துருப்பா. அப்படி பார்த்தா அவங்க ஆட்கள் தான் நயினார் நாகேந்திரன் தான் பேசியிருக்காரு. அப்போ அவர் மேல் நடவடிக்கை எடுத்தா இவங்க சரின்னு சொல்லியிருப்பாங்களா? ஸோ பிஜேபியை கணக்குல எடுத்துக்கவே முடியாது. பிஜேபி சார்பில் இருந்து யார் வந்து இந்த நடவடிக்கை சார்பாக எதிராக கருத்து தெரிவித்தாலும் சரி அல்லது ஆதரவாக கருத்து தெரிவித்தாலும் சரி, என்ன பொறுத்தவரை அதை வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது முழுக்க அவங்களுடைய அரசியல் விளையாட்டு தான். அது அரசியல் சுயநலம் மட்டும்தான். காங்கிரஸும் கிட்டத்தட்ட இப்போ தாவேக்காவோட கூட்டணி ஆட்சியில இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காவே அவங்க அடிச்சுக்கிட்டது தெரியும் உங்களுக்கு. திமுக வந்து அவங்கள மறுபடி சோஃபா மாடல் திரும்ப உதயநிதி தான் வந்து போஸ்ட் போட்டுட்டு இருப்பாரு, ஸ்டாலினும் போஸ்ட் பண்ண சோஃபா மாடல் போட்டு அவங்க இப்போ ஆல்மோஸ்ட் எதிரிகளாக வந்து பார்லிமெண்ட்ல தனியா உட்கார வைங்கிற லெவலுக்கு வந்து அவங்களும் எதிரிகிட்டாங்க. காங்கிரஸும் இப்போ சந்தர்ப்பம் பயன்படுத்தி பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பேசுறவங்களை நம்ம தவிர்த்து விட்டு, இப்போ நான் பார்த்தேன் அம்பிகா கூட வந்து ஏதோ ஒரு ட்வீட் ஏதோ போட்டிருந்தாங்க, நடிகை அம்பிகா. ஓ, இப்படி பேசியிருக்காரா அவரு, ஐயோ ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகா வந்து நம்ம போயிட்டு பார்க்க முடியும். வந்து நடிகை குஷ்பு கூட அவங்க ட்வீட் போட்டிருக்காங்க. குஷ்பு விட்டுருங்க, அவங்க கட்சிக்காக அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. குஷ்பு நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாது. த்ரிஷாவோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற அவங்கள பொறுத்தவரை நம்ம வந்து இப்ப அவங்க ஏதோ ஒரு கட்சி சார்பாக இருக்கும் போதே நம்ம அவங்கள வந்து நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டா அவங்க உள்கட்சிக்குள்ளேயே அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள். அதுக்கு குஷ்பு என்ன குரல் கொடுத்தாங்க? அதனால குஷ்புவோட குரல் எல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது. பொதுவெளியில இருந்து மக்கள் வந்து கொடுக்கறத நம்ம ரொம்ப வந்து வரவேற்போம். அது போல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி தொடர்ந்து பேசுற கூட்டத்தை உருவாக்க கூடாது.
இனிமேல் இப்படி பேசுறவங்களை வந்து வெல்கம் பண்ணக்கூடாது. பூனைக்கு மணி கட்டுறதுன்னு சொல்ற மாதிரி பல்ல புடுங்குற மாதிரி அவங்களை உடனடியாகவே அப்படி வந்து அவங்க தொடர்ந்து செயல்படாம தொடர்ந்து பேசாம இருக்கிற நடவடிக்கை எடுக்கிறது நல்ல விஷயம்தான். இதே உதயநிதி கைது நடவடிக்கையை பார்த்துட்டு முன்னாள் முதல்வர் எடப்பாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்துட்டு நாவடக்கம் வேணும், அவர் எங்க எப்படி பேசணும்னு தெரியாம பல இடங்கள் இதே மாதிரிதான் பேசுறாரு, அவருக்கு இப்ப எடுத்துக்கக்கூடிய நடவடிக்கை சரியான நடவடிக்கைன்னு சொல்லிட்டு அவரு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஓகே, எல்லாருக்கும் தான் நாவடக்கம் வேணும். அது உதயநிதியா இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவங்களா இருந்தாலும் சரி, முதல்வர் விஜய் யாரா இருந்தாலும் சரி. இன்னும் கேட்டா இப்போ உதயநிதியை நம்ம நேரடியாக வந்து ஒரு சார்ஜ் பண்ணும்போது உதயநிதி இப்படி பேசக்கூடாது, நாவடக்கம் வேணும்னு சொல்லும்போது அதே நாவடக்கத்தை உள்ளபடியே சொல்றதா இருந்தா தாவேக்கவினரும் கற்றுக்கொள்ள வேண்டும். தாவேக்கவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அது விஜயில இருந்து ஆதவ அர்ஜுனாவில இருந்து எல்லாருமே என்ன பண்ணோம், இந்த நாவடக்கம் வந்து மறுபடியும் இவங்களை நோக்கி திரும்பாத அளவுக்கு கண்ணியமாக பொறுப்போடு நடந்துக்க வேண்டியது அவசியம். அதனால வந்து நாவடக்கம்ங்கிறது வந்து உதயநிதிக்கு மட்டுமே அவசியம் இல்லைங்க, எல்லாத்துக்குமானது. பொதுவாகவே வந்து பொதுவெளியில இயங்கக்கூடிய எல்லாருமே நாவடக்கத்தோட செயல்படுவதுதான் இங்க இருக்கிற சமூகத்திற்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது, எல்லாத்துக்கும். தாவேக்கால இப்போ மத்த அமைச்சர்களா இருக்காங்களா, அவங்க எல்லாம் பேசுறாங்க. எந்த அமைச்சராவது இரட்டை அர்த்த வசனங்களோட பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா பொது மேடை? இரட்டை அர்த்த வசனத்துல பேசல, பட் வீராவேசர வசனங்கள் பேசுறத அது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா இப்படி முகம் சுளிக்கிற அளவுக்கு யாராவது பேசிருக்காங்களா? அதாவது வீராவேச வசனங்கள்ங்கிறதே அல்லது வந்து போட்டி போட்டு ஒத்தைக்கு ஒத்த வரையா நாங்க அப்படி பண்ணிடுவோம், இப்ப வந்து பாரு செஞ்சு பாரு அப்படிங்கறதெல்லாம் கூட. ஆனா இப்ப இல்லையே சார், ஆரம்பத்துல இருந்து இல்ல தாவேக்கோடைய இப்போ நீங்க முகநூல்லையோ அல்லது சமூக ஊடகங்கள்லயோ எல்லா கட்சிக்காரங்களும் கட்சி தொண்டர்களும் ஒரே மாதிரி தான் அடிச்சுக்கிறாங்க. இப்போ அவங்க வீட்டு அவங்க தொடர்புடைய பெண்களை இழுத்தா இவங்க பதிலுக்கு அந்த பக்கம் வந்து இமிடியேட்டாக வந்து அவங்க வீட்டு பெண்களை இழுக்க ஆரம்பிச்சிடுறாங்க, அல்லது அவங்க தொடர்புடைய பெண்களை இழுக்க ஆரம்பிச்சிடறாங்க. யாரு எதற்காக ஒரு பெண்ணை வந்து இழுத்து வந்து ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்துவதன் மூலமாக தான் ஏதோ சாட்சி தான் நினைச்சாலும் அது யாரா இருந்தாலும் அது வந்து தவறான ஒரு செயல் தான். அது எந்த பக்கம் இருந்து செய்யறாங்கிறதெல்லாம் நமக்கு முக்கியமே இல்லை. எந்த பக்கம் இருந்து செஞ்சாலும் ஒருத்தர் தனிப்பட்ட ஒரு ஆணுடைய, ஒரு சினிமாவில் இருக்கிற அல்லது ஒரு அரசியல்ல இருக்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு ஆணுடைய செயல்பாடுகளுக்காக அவரோட மனைவியையோ அவருடைய தோழியையோ அவருடைய மகளையோ யாரையோ அவர் கூட யாரோ இருக்கிறவங்களையும் இழுக்கிறதுங்கிறது வந்து அது வந்து வரவேற்கத்தக்க விஷயமே அல்ல.